ச்சே. இந்த மாதிரி சின்ன பென்சில் எழுதி அண்ணன் அசிங்கப்படுத்தாத. இந்தா 1000 rupees பென்சில் வாங்கிக்க. இந்தா 500 rupees. இது எதுக்குடா? எப்படியும் தப்பா தான் எழுதுவ, அழிக்கிறதுக்கு ரப்பர் வாங்கிக்க. அப்பா அப்பா அண்ணன் நிறைய பணத்தோட வந்திருக்கான்ப்பா. என்னடா? மா, அப்பா ஒரு இடத்த வாங்கி போட்டு விற்க முடியாம அவஸ்தைப்படுறாருல, அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன். விலை எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுமா. என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா இதோ பாரு, 25 லட்சம். ஏதுடா இவ்வளவு பணம்? கேக்குறாருல, சொல்றா. இது எங்க இருந்து திருநான் கேளு. ஏ, இவ்வளவு பணத்தோட வந்தா சந்தோஷப்படணும், இப்படி சந்தேகப்படக்கூடாது. டேய், உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்டா, எங்க இருந்து வந்து இவ்வளவு பணம் உனக்கு? சத்தியம் பண்றா? பண்றா? இல்லங்க, இவன் கண்டிப்பா எங்கேயோ திருடிட்டு தான் வந்திருக்கான். நான் திருடல. டேய், சுயமா 1 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப ஏற்படுற வலி என்னன்னு எனக்கு தெரியும்டா. சொல்றா, இவ்வளவு பணம் எப்படி வந்தது? சொல்றா, சொல்றாங்கறல்ல. சொல்லிடுப்பா. சொல்றேன். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணன் என்னை கூப்பிட்டு, என் தங்கச்சியை மறந்துரு, உனக்கு 25 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னான். காதலா பணமான்னு யோசிச்சு பார்க்கும்போது பணம் தான் முக்கியம் தோணுச்சு, வாங்கிட்டேன். இவ்வளவு நாளா நீ பொறுப்பு இல்லாத பிள்ளைன்னு தாண்டா நினைச்சேன். இப்பதான் நீ பிள்ளை இல்லைன்னு தோணுது. ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ உருப்படுவியா? போடா போ, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போ, போடா. அம்மா, வாழ்க்கையில பணம் தாமா முக்கியம். அது உனக்குடா, எங்களுக்கு இல்ல. இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. இவ்வளவு நாளா அப்பா தான் வெளியே போன்னு சொல்லுவாரு, இப்போ நீயே சொல்லிட்ட. போறேன். முதல்ல சொந்த வீட்டுல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன், முடியல. உங்களுக்கு என்னைக்காவது பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. நேர்ல கேட்க கூச்சமா இருந்தா போன் பண்ணுங்க. என் நம்பர் 9884062004. அம்மா ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். பிரியா, எங்க கிளம்புற? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. திருவு பார்க்க போறேன். பிரியா, பிரியா, நீ இப்ப போனாலும் திரு உன்னை பார்க்க மாட்டா. ஏன் அண்ணி? சொல்லுங்க அண்ணி. சொன்னா தாங்க மாட்டோமா. அவன் விரும்புறது ஒண்ணே இல்ல, நம்ம கிட்ட இருக்க பணத்தை. என்ன சொல்றீங்க? உன் மேல இருக்க காதல வேணான்ட்டு அண்ணன்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாமா. அப்படின்னா அண்ணா சொல்ல சொன்னாரா? இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பிரியா, முத்துக்கிட்ட சொன்னது உண்மைதான். என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு திரு பணத்தை வாங்கிட்டு போயிருக்க மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பணம் கொடுத்தவன் நான் சொல்றேன், அண்ணன் பேச்ச நம்ப மாட்டியா? யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். பணம் வாங்கினவன் அவனே சொன்னா அப்ப நம்புவியா? இல்ல பிரியா, என் அண்ணன் சொன்னாரே. ஆமா, பேரம் பேசினாரு. எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்க, என் தங்கச்சி விட்டு போயிருந்தாரு. வேணவே வேணான்ட்ட. போகும்போது கூட கடைசியா ஆட்டோக்கு 100 ரூபா வச்சுக்கன்னாரு. 10 பைசா வேணான்ட்ட. அப்ப நீ பணம் வாங்கல தானே? நீ நம்புறியா? அதுல திரு. பிரியா, பிரியா, உங்க அண்ணன் சொன்னாங்கிறது ஓகே. ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டப்ப அதான் என்னால தங்க முடியல. பிரியா, காதலுங்கிறது மரம் மாதிரி, காசுங்கிறது காத்து மாதிரி. காத்தடிச்சா மரம் ஆடும், ஆனா காத்து கூடவே மரம் போயிடும் நினைக்க கூடாது பிரியா. பிரியா, உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை அண்ணனுக்கும் சொல்றேன், காசை கொடுத்து காதலை பிரிக்க முடியாது.